ரூபா பரிசு வந்து நான் அறிவிச்சிருந்தேன் யூடியூப்பில். இது மாதிரி சவாலும் தீயில வாட்டி காமிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தா அவங்களுக்கு ரூபா நான் வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி கொடுத்துருப்பேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த பொது அறிவு கூட இல்லை. இன்றைக்கி ஒரு வடையை சாப்பிட்டுட்டு 10 வடையை வாங்கிட்டு அதை கணக்கு போடுறது கூட கால்குலேட்டரில் தான் கணக்கு போடுறோம். அதனால் தண்ணி வரும்போது இது எப்படி வருதுன்றலாம் பார்க்க போகிறோம். தண்ணி நின்றுச்சு. அடுத்த டேக்கில் போடுறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, இந்தியா விஞ்ஞானிகளுக்கும் சவால் விட்டுருந்தேன். ஒரு பொருளை வெளியிடும்போது 2 வீலரோ எந்த ஒரு பொருளை வெளியிடணும்னாலும் 200 இன்ஜினியர்ஸு அதை பார்த்து சரி பார்த்து எது தேவை எது தேவையில்லைன்னு கழித்து முழுமைப்படுத்துகிறாங்க. ஒரு ஃபில்ட்ரு கூட இதில் இல்லை. அதே மாதிரி ஒரு குழாய் நீங்கள் அந்த பொதுமக்களுக்கு பயனுக்கு கொடுக்குறீங்களா, அப்போ உங்களால் இந்த பிசி பைப்பு 8 ரூபா தான். இந்த 8 ரூபா பொருள் கூட உங்களால் கொடுக்க முடியாதா? இப்படி வச்சா நாங்கள் செவத்தொட்டி இதில் 2 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் அந்த பைப்பு மாட்டினா ஒரு 4 இன்ச்சில் வந்து எங்களுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இதில் ஒரு ஃபில்ட்ரு செக் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ரூபா பரிசு அறிவிக்கும் போது சாதாரணமாக ஒன்றும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொன்ன மாதிரி கொடுக்குறவன். ஆனால் இதில் இந்தியா சயின்டிஸ்ட்டு எல்லோரும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒரு கருவியை கொடுக்குறீங்கன்னா அது முழுமையாக இருக்குதா, அவங்களுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குதா? இது செவத்தை ஒட்டி நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். அந்த செவத்தை ஒட்டி எந்த ஒரு பாத்திரத்தையும் வைக்க முடியாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய மாணவர் வந்து என்னுடைய நண்பர் ஒரு கருத்து வீடியோ போடுங்க, இந்த பிசி பைப்பு எதுக்கு உதவும், எந்த பொருளோட இணையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு ஒரு கருத்து படம் இதுக்கு முன்னாடியே போட்டேன். ஆனால் இந்த மாதிரி பொருளை போடும்போது நான் அதுக்குள்ளே குழு கொடுத்துருக்கேன், ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்லாம் சொல்லாமலே நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து அதனுடைய பயன்பாட்டை எளிமையான முறையில் ஒரு குழா மாட்டக்கூடியவருக்கு ஒரு 8 ரூபா செலவில் இதை மாட்டிட்டு போயிருந்தால் இன்றைக்கி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் வந்து ரூபாயும் அறிவிச்சிருக்க மாட்டேன். இந்தியா விஞ்ஞானி எல்லாருக்கும் ஒரு சவால் விட்டுருக்க மாட்டேன். அதனால் நீதிபதிகள், அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒரு சாதாரண ஒரு பிசி பைப்பு இதை வந்து தீயில வாட்டி அதை சொருகியிருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உங்களை பாராட்டியிருப்பேன். நன்றி, வணக்கம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய வயர்மேன் நண்பருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ இதை மாட்டி வச்சுட்டு போகிறேன். நன்றி.